பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். த விஷன் வியூ நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். விஷன் அவர்களே வணக்கம். வணக்கம். நம்ம பரபரப்பா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஈரோட்ல அவருடைய பேச்சு முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பட்டாஸ் மாதிரி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு மாதிரி விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருடைய பேச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு, தாவேகாவின் தலைவர். ஓகே, நிறைய பேர் பேசினாங்க. பெட்டரா இருந்ததா பாக்குறேன். ஆப்வியஸ்லி முந்தைய பேச்சுக்களை விட கொஞ்சம் பெட்டரா இருந்ததா பாக்குறேன். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நியர்லி ½ அன் ஹவர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கதைகள்லாம் சொன்னார். மஞ்சள் கதை, அப்புறம் காளிங்கராயன் கதை, பெரியார் பற்றி மென்ஷன் பண்ணார். திமுகவை கொஞ்சம் லென்த்தியாக விமர்சித்தார். பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே லென்த்தியாக விமர்சித்தார். களத்தில் இல்லாதவங்களெல்லாம் நான் எதுக்கு விமர்சிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். இந்த மாதிரி ஓவராலாக பெட்டர். அவங்க எப்பயும் மேடையில போட்டு அந்த ரேம்ப் வாக்லாம் இருக்கும், ஏன்னா பெரும் கூட்டம் மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கு குறை இருக்காதுன்னு எதிர்பார்த்த நிலையில அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு கேரவன்லேயே ஏறி அப்படியே நின்று பேசினாரு. இது எதிர்பார்த்தது இல்லை. இது மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம போன வாட்டி பேசியிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வந்துச்சு. கேரவன்ல தான் வேனில் தான் நின்று பேச போறாங்க, மேடை போடக்கூடாது, வேனை விட்டு சம்திங் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வேனில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ மேடை போட்டு அந்த ரேம்ப் வாக்லாம் பண்ணால் இவங்க பசங்க அதுக்குள்ளேயும் குதிப்பாங்க, அதெல்லாம் வேணான்னு கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அது பேசும்போது கூட நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒருத்தர் கம்பி மேலே ஏறி இருந்தாரு. அவர் பேசுறது நிறுத்திட்டு, ஏற்கனவே விமர்சனங்கள் வச்சது, அவர் பேசாம இருந்து அந்த இடத்துல மற்றவங்கள மாதிரி நிறுத்த சொன்னாலே நின்றுவாங்க அப்படின்னு நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை தான் அவர் செஞ்சிருந்தாரு. அது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் அப்படின்னு. உண்மையா நல்ல மாற்றம். அப்புறம் கடைசியா முதல் முறையா பேச்சை முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப சேஃபா வீட்டுக்கு போங்க அப்படின்லாம் சொன்னது முதல் முறையா அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. ஸோ அதுவே ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவர் பண்ணதில்லை. அதான் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று நடக்கும் பொழுது சரி அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்குது. அதான் பார்க்குறேன். ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த திரும்பவும் அவர் சொன்னாரு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே உங்க தலைவர் அப்படிலாம் கிடையாது, நாங்க அவங்கள எடுத்துக்குவோம், பொது தலைவர் தான், அவங்கள நீங்க எடுத்துக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. பிளஸ் நாங்க தூய சக்தி, தாவேகா, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணதை நான் சொல்லியே சொன்னாரு. எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க, நானும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவங்கள கூட கூட்டிகிட்டே வர்றதை இன்னும் நான் வலுவா கண்டினியூ பண்ணுவேன்றதை சொல்லியிருக்காரு. பொதுவாக அரசியல் களத்தில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முக்கியமான லீடர்ஸ்லாம் எல்லாருக்கான லீடர்ஸாக மாறிடுவாங்க. காமராஜர் இன்னைக்கு திமுகவுக்கும் அவர் ஒரு லீடர் தான் இல்லையா? திமுக தரப்புலேயே காமராஜரை பற்றி பேசுவாங்க. ஆனால் காமராஜர் எடுத்து தான் அரசியலே அங்கே ஆரம்பிச்சாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி தான் அண்ணா ஆரம்பிச்சது திமுக. அண்ணாவின் பேரை வைத்து அதிமுக வர ஆரம்பிச்சாரு. அப்போ அதிமுக அண்ணாவையும் பேசுது, திமுக அண்ணாவையும் பேசி எல்லாம் பேசி தாகணும்னு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாவை எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அன்னைக்கு அண்ணாவை எவ்வளோ தூரம் எதிர்த்திருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. காமராஜர் அண்ணா கூட இப்போ எம்ஜிஆர் அவர் எடுத்திருக்கிறாரு, ஜெயலலிதாவை அப்பப்போ பேசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 20 வருஷம் போச்சுன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் அப்படி தான் ஆவாங்க. எல்லாருக்கும் மேலே தலைவர்களாக ஆயிடுவாங்க. இது நீங்கள் மறக்கவே முடியாது. வாழும் காலத்தில் தான் விமர்சனம். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு எது சரி எது தப்புங்கிற மாதிரி விமர்சனத்தை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவராலாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கிறது. ஆனால் எல்லா தலைவர்கள் மேலே விமர்சனம் இருக்கு. ஓவராலாக கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா தலைவர்களுமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க போது அவங்க எல்லாருக்கான தலைவராக மாறிடுவாங்க இல்லையா? பெரியாரை ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு எவ்வளோ பேர் விமர்சிச்சுட்டு இருந்தாலும் அவர் எல்லாருக்கான தலைவராக தானே இருக்கார். ஸோ அந்த மாதிரி தான். அதனால என்ன கேள்வி விஜய்க்கு மேலே வருதுன்னா, நீங்க ஆரம்பிக்கிறது கட்சி திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க, கரெக்டா? அப்ப நீங்க எடுக்கக்கூடிய உங்களோட வழிகாட்டிகளா திமுகவை தோற்றுவித்தவரை அதிமுகவை தோற்றுவித்தவரை எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படிங்க நியாயம்னு கேட்குறாங்க ஒண்ணு. பட் இதை யாரும் ரொம்ப சீரியஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்டு அவரை நீங்க அவங்கள டச் பண்ணவே கூடாது, அவங்கள பத்தி பேசவே கூடாதுலாம் யாரும் சொல்லல. பிரஸ் மீட்ல இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சில கேள்விகளை கேட்கும்போது ஜெயக்குமார் ஒரு வாட்டி சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அவர் எதுக்கு எங்கள் தலைவரெலாம் எடுத்து பண்ணுறாருங்கிற மாதிரி பேசுகிறாங்களே தாண்டி, யாராச்சும் இல்லை அவர் எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் அண்ணாவின் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமாக ஏதாச்சும் ஸ்பீச் கொடுத்தாங்களான்னா இல்லை. நான் இந்த ஸ்பீச்சில் ஓவராலாக பெட்டர் ஸ்பீச்சாக இருந்தாலும் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை நான் பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவருக்கு பதில் சொல்கிறார். அவர் பெருசா பேசப்படாத இவர் பேசி பெருசாக்குறாருங்கிற மாதிரியா? அவர் மேல வைக்கக்கூடிய இப்ப தற்கூரிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது, அது ஒரு பெரிய தற்கூரி கிடையாது, ஆச்சரியக்குறின்னு பயங்கரமா ஒரு கோவப்பட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தார்ல. அந்த மாதிரி என்ன ஏன் 9 நிமிஷம் பேசுற, ஏன் 10 நிமிஷம் பேசுன்னு கேட்கறாங்க. நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் அவங்களுக்கு என்னங்க அப்படின்லாம். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கெல்லாம் அவர் மேல வைக்கக்கூடிய சின்ன விமர்சனத்தை கூட தாங்க மாட்டேங்கிறாரு நான் ஃபீல் பண்றேன்.
சின்னதா வைக்கக்கூடிய கேள்வியோ விமர்சனத்தையோ தாங்க மாட்டேங்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. ஆனா கரண்ட் இஷ்யூவை பத்தி பேசுறாருன்னா பேச மாட்டாரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ இன்னைக்கு பேசியிருக்கணும்ல, பேச மாட்டாரு. பார்த்தோம் அவர் பதில். சோ அப்ப எது சீரியஸான இஷ்யூவோ, எதற்கு ஒரு அரசியல் தலைவர் பேசணுமோ அதை பேச மாட்டாரு. ஆனா அவர் மேல வைக்கக்கூடிய ஒண்ணில்லாத ஒரு பைசாவுக்கு உதவாத விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்றாரு. இப்ப அவர் 10 நிமிஷம் கம்மி, அவர் அதிகமா பேசணுங்கிறத ஏன் சொல்றோம்? அது விமர்சனமா சொல்லல. அவர் அதிகமா பேசினா தான் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை கூட அவரால் ஏத்துக்க முடியல. அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றாரு. அதே மாதிரி மாஸ் டயலாக்ஸ் ஒன்று சொல்றாங்க அப்படிங்கும்போது நாங்க மாஸ் டைலாக் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்களே மேடைகள்ல மாஸ் டைலாக்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ அவங்கள என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. விமர்சனம் இல்ல வச்சிருக்காரு. அப்ப அது என்ன சிலப்பதிகாரத்தை இந்த டைலாக்ன்ட்டு சிஎம் அவர்களை கிண்டலா கேட்கிறார். அந்த கேள்வி நியாயம் தான் வச்சுக்கோங்களேன், கேள்வியில தவறு இல்லை. ஆனா நான் சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன அங்காங்கே திமுக தலைவர் வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல, திமுகவோட துணை முதலமைச்சரோ முக்கியமான ஆட்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு கூட பதில் சொல்லலாம். சும்மா போற போக்குல மீடியால சொல்றது, ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட்ல யாராவது சொல்லக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல. விஜய் கம்மியா பேசுறாருங்கிறது கட்சி வச்ச விமர்சனமா? எல்லாருமே சொல்லக்கூடிய விமர்சனம். அப்போ பொதுவான விமர்சனங்களை கூட அங்கங்கே சோசியல் மீடியா வரக்கூடிய சின்ன சின்ன விமர்சனத்துக்கு கூட பதில் சொல்லணும்னு நினைக்கிறார். அவர் அப்படி நினைச்சாருன்னா அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்க போறாரு அப்படின்னு ஒரு கட்சியில இருக்கும்போது அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கவனம் இல்லாம இருக்கு, பேச வேண்டிய விஷயத்த பேச மாட்டேங்கிறாரு, இதை கவனமா பாக்குறாருன்னா தொடர்ந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவர் இப்படிதான் பாப்பாருங்கிற ஒரு நோக்கம் வரும் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். சீரியஸான இஷ்யூ எது, அதுல கவனம் செலுத்தாம தான் மேல வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்க கம்மியா தான் பேசுறீங்கடா, என்ன கம்மியா பேசுறீங்கன்னு சொல்றீங்கன்னு அவர் பேச வேண்டியது, அதிகமா பேசினா முடிஞ்சு போச்சு. அதுவே பதில் தான். பதில் அதுதான். பரவாயில்ல, முன்னாடி கம்மியா பேசி இருந்தா பேசுறாரு நம்ம சொல்லிப்போம். பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்னா பேப்பர் பார்த்து படிக்கிறது தப்பே கிடையாது. எல்லா தலைவர்களும் பேப்பர் பார்த்து தான் படிப்பாங்க. பட் இவர்கிட்ட நான் இன்னைக்கு இதுல கவனிச்சது, இவர் பேப்பர் ஒரு செகண்ட் அதை மறந்துட்டாருன்னா ஸ்டக் ஆகுறாரு. அது அந்த ஃப்ளோவை பயங்கரமா மிஸ் பண்ணுது. நீங்க இப்ப ஸ்டாலின் பேப்பர் பார்த்து பேசுவாரு, உதயநிதி பேசுறாரு, ஜெயலலிதா அவர்கள் பேப்பர் பார்த்து தான் பேசுவாங்க, கலைஞர் கூட நோட்ஸ் வச்சு தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க கிட்ட அந்த ஃப்ளோ கட் ஆகாது. குறிப்புகள் இருக்கு அவங்க கிட்ட. அந்த மாதிரி இது என்னன்னா குறிப்புகள் இல்ல, இவங்க ஃபுல்லா வார்த்தையாவே இப்ப இஷ்யூ பத்தி பேசும்போது அப்படித்தானே செய்ய வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே, இது எல்லாமே இருக்கு அதுல. ஏன்னா அவர் அதை பார்த்து அப்படியே வாசிக்கிறார். எங்க பாஸ் பண்றது விட்டுட்டாருன்னா அர்த்தங்கள் மாறுமோ அப்படிங்கிற அந்த கவனம், அதுல கவனம் செலுத்துறதுனால நம்ம ஒரு 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 மேடையில பேச போறோம்னா என்ன இஷ்யூவை பேச போறோம் என்னன்னு ஹிண்ட்ஸ் எடுத்துப்போம். ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன பேசலாங்கிறத மைண்டுக்குள்ள வச்சுக்கலாம். என்ன வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையை எழுதிட்டோம்னா கஷ்டமாயிடும். சோ அது என்ன ஆகுது, அது வார்த்தையை எழுதும் போது ரொம்ப கான்சியஸா இருக்காரு, எதுவும் தப்பா வந்துடக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரக் ஆயிடுறாரு. அந்த ஃப்ளோ பயங்கரமா மிஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் இதை ஒரு விமர்சனமா சொன்னேன்னா இதுக்கு அவர் பதில் சொல்லக்கூடாது, அவர் அது வாட்டி சரி பண்ணணும். ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கெல்லாம அவங்க ஒரு கட்சி தலைவர் வந்து நாளை முதலமைச்சர் போகணுங்கிற ஆசையில வந்திருக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறாருன்னா இதுக்கெல்லாம பதில் சொல்லிட்டு இருக்குங்கிறத ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்றதா பாக்குறேன். அவர் மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், அவங்களுடைய கொடியிலயும் அந்த மஞ்சள் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஆரம்பிச்சாரு. பெரியார் மண் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன ஃபார்மேட் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்துச்சு. நீட் எல்லாம் எடுத்திருந்தாரு. இப்ப இந்த மேடைகள்ல அதை பேசணுமா அப்படிங்கிற கேள்வி இல்லை. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க இப்போ சமூகத்துல இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கலாம். நீட்டு திரும்பவும் பேசுறதாகட்டும், சமூகத்துல இருக்கக்கூடிய காமனா எப்பயும் சொல்லக்கூடிய பிரச்சனைகளையே திரும்பவும் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். இந்த மேடையில அந்த மாதிரியான விஷயங்களை மென்ஷன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. அது தவறு கிடையாது. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முக்கியமான வாக்குறுதிகள்ல இதெல்லாம் நிறைவேற்றலைங்கிற ஒரு பாயிண்ட்ல எடுத்து பேசுறது தான். அது நான் தவறா பார்க்கல. ஏன்னா அது ஒரு ஓவராலா இருக்கக்கூடிய சீரியஸ் இஷ்யூ. அது இன்னைக்கு இருக்க இஷ்யூ, அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான இஷ்யூவா இருக்கும்போது எலெக்ஷன் நெருங்குற டைம், போன எலெக்ஷன் சொன்னீங்கல்ல, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் உதயநிதி சொன்னாரு, நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போங்கன்னு சொன்னாரு. அது சட்ட ரீதியாக தான் ஒழிக்க முடியும், சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அல்லது பெரும் போராட்டங்கள் மூலமாக ஒன்றிய அரசை பின்வாங்க வைக்க முடியும், அதை இது பண்ண முடியுங்கிற தாண்டி அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனாலும் ஒன்று சொன்னாங்கல்ல, ஸோ அதை தாவேகா மட்டும் இல்லை எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு பெரிய தவறாக பார்க்கல. இன்னொன்று இருக்கு, இனிமே உங்களுக்கு கரண்ட் இஷ்யூ பற்றி பெருசாக நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. உங்களுக்கு இனி ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தான். நான் முன்னாடியே அதான் சொல்லியிருந்தேன். இனிமே நீங்க சொன்னீங்களா இது செஞ்சீங்களாங்கிற கேள்வி எவரு வைப்பாரு, இதெல்லாம் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் நிறைவேற்றவில்லைன்னு அதிமுக சொல்லும், பாமக சொல்லும், யாரெல்லாம் எதிர்த்தரப்போ அவங்க எல்லாம் அதை சொல்லுவாங்க, அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை பேசுவாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஆண்ட கட்சிகளுக்கு எங்க ஆட்சியில் இதெல்லாம் பண்ணோம், இவங்க எல்லாம் அதை பண்ணவே இல்லை, நாங்க தான் கொண்டு வந்தோம், இவங்க அதை சீரழிச்சிட்டாங்க, அல்லது நாங்க கொண்டு வந்ததை இவங்க பேர் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அதிமுகவால. இல்லையா, செஞ்சிருக்காங்க சொல்லுவாங்க. புதிய கட்சிகளுக்கு அது எதுவும் சொல்ல முடியாது. வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்ல முடியும், ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன செய்யல அப்படிங்கிறதான சொல்ல முடியும். ஸோ இனி இருக்கக்கூடிய 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கு ஹார்ட்லி.
ஸோ அதுல நீங்க கரண்ட் இஷ்யூஸ் பத்தி பெருசா பேச முடியுமானா சப்போஸ் சீரியஸான இஷ்யூஸ் போனா பேசலாம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பத்தி பேசணும் இல்லையா? ஜென்ரலாவே இங்க ஒரு பிம்பம் இருக்கு, தலித் வாக்குகள் நிறைய விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் பெரும்பாலானவர்கள் தலித் மக்கள் தான். அப்ப அந்த விஷயத்தை இவர் அட்ரஸ் பண்ணாதானே அந்த மக்கள் வாக்கு வாங்குவாருன்னு சொன்னா அது உண்மையாவதற்கு இவங்க அந்த இஷ்யூ பேசணும்ல. ஸோ அதை பேச மாட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது கூட்டத்தில் நிறைய பெண்கள் இருந்ததை பார்க்க முடியுது. அவங்க கேப் கொடுத்துருந்தாங்க, தண்ணி கொடுக்கறதும் மைதானத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வாட்டர் பாட்டில்ஸ்ல தண்ணி கொடுத்துருந்தாங்க, லாரிஸ்ல தனியா தண்ணி, இந்த மாதிரியான முன்னாடி நடவடிக்கைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சீரா செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு அமைப்பு எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் வந்துட்டாரு, அவர் நடத்துற நிகழ்ச்சி இது. ஸோ அவர் தான் முழு ஏற்பாடும் பண்ணணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அசம்பாவிதம் நடந்துருங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் பேசிக்கா ஒரு கட்சியில இருக்க வேண்டிய விஷயம்ங்கிறது அவருக்கு தெரியும்ல. ஒரு கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி, பிரச்சாரமா இருந்தாலும் சரி, இப்போ பிரச்சாரம் தானே, அதுல போயிட்டு எல்லா மக்களும் வராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன், வராங்க பேசிட்டு போறாங்க, இதுக்கெல்லாமா சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க பல பேர். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கதான் பிரச்சாரம்னா காலையிலேயே மக்கள் வர தொடங்கிடுவாங்கன்னா அந்த அந்த எல்லையிலே ஒரு மண்டபத்துல சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க, தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல கூட்டத்துக்கு போயிட்டு காலையில சாப்பாடு சாப்பிட்டு மதியான சாப்பாடு பார்சல் அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்கோம், கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான நடவடிக்கைகள் இவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை இப்போ செங்கோட்டையன் வரும்போது அதை செஞ்சிருவாரு. செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தளபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு. புரட்சி தலைவி ஜெயலலிதாமா அங்க இருந்து வந்தவர், அதை தொடர்ந்து இவருக்கு புரட்சி தளபதின்னு கொடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த விஷாலுக்கு தானே அந்த பட்டம் ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? நடிகரா அவருக்கு இருக்கு, நடிகர் அவருக்கு தான் இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் தெரியாது, இவருக்கு புதிய கீதைன்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படத்துல விஜய்க்கு புரட்சி தளபதி தான் ஒரு பட்டம் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு நாள் தான் இளைய தளபதியா இருக்குது, புரட்சி தளபதியா மாத்தணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து. ஏன்னா நம்ம ஊர்ல புரட்சி தமிழன், புரட்சி கலைஞர் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல அது கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அப்புறம் இவர் தளபதி ஆயிட்டாரு. ஸோ அரசியல்ல புரட்சி தளபதிங்கிற பட்டம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் பட்டம் இருக்கு. இப்போ ஆதவர்ஜுனா பேசல, இளம் பெரியார் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாருங்க இளம் பெரியார்? பெரியாரை கொச்சப்படுத்தினா போராட்டம் நடத்தும் அப்படின்னாரு. அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்தது. அதுக்கெல்லாம் எப்படி போராட்டம் நடத்த முடியும்? யார் வேணா யாருக்கு பட்டம் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ இளைய தளபதி ரஜினி, இளைய தளபதி விஜய்க்கு பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு ரஜினி ரசிகர்கள் போராட்டம் பண்ணாங்களா? இல்லையா? அல்ல தளபதி வந்து ஆல்ரெடி ஸ்டாலின் இருக்காரு, நீங்க எப்படி சினிமாவில் அவருக்கு தளபதி கொடுப்பீங்கன்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்களா? அதனால தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் சினிமாவுக்கு ஏதாவது, இந்த வார்த்தைக்கும் சினிமாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல அரசியல கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்கும் அரசியல் களத்துல ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெரிய அளவு சம்பந்தம் இருக்காது. இதெல்லாம் ஒரு அரசியல ஒரு போர்க்களமா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு தலைவர், அவருக்கு தளபதி, இது ஒரு போர்க்களம் தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல கொடுக்கப்பட்டதான் தளபதி. ஸோ இவருக்கு புரட்சி தளபதி கொடுக்க வேண்டியதானே. செங்கோல் கொடுத்திருக்காரு, வெள்ளி செங்கோல். ஒரு இயல்பான நிகழ்வு தான். பொதுவா இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது செங்கோல் கொடுப்பது, இந்த பெரிய வாள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாமே மன்னர்களை வச்சுதான். நீங்க அடிப்படையில நாற்காலி போட்டிருந்தாங்கிற ஒரு ஒப்பீடு இருந்துச்சு. ஆனா அவங்க சொன்னாங்க தாவை கலர்ந்து விமர்சனங்கள் வந்து மன்னராட்சி, அவங்க வந்து வெளியில அவருக்கு ஒரு நாற்காலி போட்டு கரைக்கிறாங்க அப்படின்னு அந்த விமர்சனங்கள் வைக்கும்போது இவங்களும் செங்கோல் அகைன் அதே மாதிரி ஒரு வெளியில செங்கோல் கொடுக்குறாங்க போது என்ன மாறுபாடா அதே விமர்சனம் பண்றாங்க, கிட்டத்தட்ட அதே வேற வெளியில பண்றாங்கன்ற ஒரு இல்ல. அதுதான் இப்ப மாற்று அரசியல்லாம் புதுசா என்ன பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதானே நடந்துட்டு இருக்கு. அவங்க சிம்மாசனத்தை உட்கார வச்சா நீங்க செங்கோல் கொடுக்குறீங்க. இது இங்க ஒரு மரபாவே நடக்குது. தப்பு சரிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு சைக்காலஜிக்கலா யோசிச்சு பாருங்க, என்ன வகையில இவங்க தங்களை மன்னராக உணர்கிறார்கள்? ஏன் அப்படி உணர்றாங்கன்னு கேக்குறேன். இது ஒரு சேவை தானே. அப்ப இங்க எப்படி நீங்க மன்னர் ஆவீங்க? இதுக்கு இங்க அந்த பக்கம் எதுக்கு சிம்மாசனம், இந்த பக்கம் எதுக்கு செங்கோல்? எல்லா கட்சியிலும் கமல் கட்சி தொடர்ந்தாலும் செங்கோல் கொடுக்குறாங்க, யார் வந்தாலும் செங்கோல் கொடுக்குறாங்க. மோடி வரையும் கொடுத்தாங்க, இங்க இருந்து கிளம்பி போய் நிறைய பேர் சேர்ந்து கொடுத்தாங்க இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்ட செங்கோல். எதற்கு ஒரு மன்னரா வந்து அவங்கள முன்னிறுத்துறீங்க? மன்னர்லாம் கிடையாது, நமக்கு சர்வீஸ் பண்ண வந்தவங்க தானே. இது எப்படியோ கிட்டத்தட்ட மன்னர் ஆட்சியிலிருந்து தானே நம்ம மக்களாட்சிக்கு வரும் போது அந்த கல்ச்சரோட தொடர்ச்சி தான். உடையுங்களேன், அட்லீஸ்ட் மாற்று அரசியல் பேசிட்டு வர்றவங்களா அது உடையுங்களேன். இந்த செங்கோல் வேணாம், இந்த சிம்மாசனம் எல்லாம் வேணாம், நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன், அது எதுவும் தேவையில்லை இல்லையா அப்படிங்கிறத பேசுங்களேன். அப்ப நீங்களும் அதானே செய்றீங்க. அப்ப இந்த மென்டாலிட்டி மாறணும் தான் நான் கேட்கிறேன். எல்லா கட்சியும் தான் சொல்றேன். மன்னர்ங்கிற மாதிரி அந்த மாதிரி பட்டங்கள் கொடுப்பதோ, செங்கோல் கொடுப்பதோ, வாழை கொடுப்பதோ, இந்த கல்ச்சரை மாத்துங்களேன். அவங்க தான் மாத்த மாட்டேங்கிறாங்க, நீங்க மாத்துங்க. அவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே வரீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அணுகுமுறை ஒரு மாதிரி நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுல எல்லாம் ஒண்ணுமே கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஆனா சின்னதா வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு மட்டும் பதில் சொல்லுவார்.
அவர் ரொம்ப விமர்சனங்கள், அவரும் டயலாக்ஸ் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சிருந்தாரு. மண்டியில இருந்த கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்னு ஆமா, சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆமா. முதலமைச்சர் அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு. இன்னும் நிறைய வசனங்கள் அந்த மாதிரியான எதுகை முனையில எப்பயும் பேசுற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாவே பேசினாரு. எப்பயும் பேசுறதை விட இந்த வாட்டி வார்த்தைகள்லயும் வலு அதிகமா இருந்துச்சு அவர் பேசுனதுல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இனி தேர்தல் நெருங்குறதுனால இனி வர பேச்சுகளும் இன்னும் வலுவா இருக்குமா? இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வலுவா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த ஓவரால் ஸ்பீச்ல அவர் சினிமாக்காரர் தாங்க எப்படி பார்த்தாலும். ஸோ சினிமா பாணி இருக்கும், பஞ்ச் டைலாக் இருக்கும். ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அதுதான் விரும்புவாங்கும்போது அது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணவே இல்லை, பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. அப்படி முழுமையாக ஒரே சுவிட்ச் போட்டது அப்படி முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக ஒரே நாளில் மாறிட முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமும் இல்லை. அவர் பேசக்கூடிய இஷ்யூஸை அந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசும்போது கூட அதே ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப ஏன்னா எப்போதான் ஒரு கூட்டம் நடக்குது. இப்போ ஈரோடு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். தொகுதி ரீதியாக பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளை ரொம்ப தீர்க்கமாக அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனோட பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி பேச்சில் வீரியம் கூடி இருக்குங்கிறது உண்மை. அடுத்தடுத்து இன்னும் வீரியம் கூடுங்கிறது உண்மை. ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது அல்லது ஒரு மாவட்டத்துக்கும் போகும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவரே சொல்றாருல்ல, அந்த அங்க இருக்க பிரச்சனைகள்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு பத்தலையான்லாம் கேட்கிறாரு. பத்தலைங்கிறது தான் உண்மை. விஜய் சார் பத்தல சார், நீங்க அதை பார்த்து வாசிக்கிறீங்க சார். அந்த இஷ்யூ இது ஒரு சீரியஸான இஷ்யூனே கன்வே ஆகல. அவர் பேசும்போது சொன்னாரு, ஆறு இப்ப அங்க பவானி ஆறு இருக்கு, அந்த ஆறு இணைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க செய்யல அப்படின்னு. சோ அந்தந்த மாவட்டங்களுக்கு சார்ந்த விஷயங்களை எடுத்து பேசவும் செய்யறாரு. பேசுறாரு. அதான் அவர் சொல்ல, நான் பேசத்தானே செய்யறேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இது பத்தலையான்லாம் கேட்கிறாருல, பேசுறாரு, அதை வாசிக்கிறாரு, அதை உள்வாங்கிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நீங்க இது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு நான் ஒரு 5 பிரச்சனையை வாசிச்சா உங்களுக்கு கன்வே ஆயிடுமா? பிரச்சனை இருக்கு சொல்றாரு, அப்படித்தானே ஆகும். நான் சொல்றது ஒவ்வொரு இஷ்யூவையும் முதல் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த பிரச்சனையை சொல்லிட்டு பேசுங்க. இப்ப அவர் மேல வைக்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாரு. இப்போ 9 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறோங்கும் போது, இல்ல நான் அதிகமா பேசுறேன், இல்ல அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது அவர் பேசுறது நமக்கு எடுத்துக்கிற மாதிரி, இந்த பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசும்போது நமக்கு எடுத்துக்கிற அளவுக்கு உள்ள இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. உள்ள இருந்தா பேசுறாரு, அவர் பொய்யெல்லாம் பேசல. ஆனா அவர் அதை பார்த்து வாசிக்கும் பொழுது அந்த தீவிரம் போய் அடைய மாட்டேங்குது. அவர் பேசக்கூடிய முக்கியமான பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் போய் சேருத அளவுக்கு இவ்வளவு நாள் பேசுறாருல, எல்லா ஸ்பீச்லயும் அந்த மாவட்டத்தோட பிரச்சனையை பேசுறாருல, பேசிட்டு தானே இருக்காரு. அவரே எதை சொல்றாருல, இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தீவிரமா இங்க அலசப்பட்டதா? அது ஒரு விவாதமா மாறிச்சா? ஏதாவது ஒரு பிரச்சனை இவர் அந்த பிரச்சனையை தப்பா சொல்லிட்டாரு, மாத்தி சொல்லிட்டாரு, பேரை மாத்தி சொல்லிட்டாரு, ஃபேக்சுவல் எரர் தான் டிஸ்கஸ் ஆயிருக்கே தாண்டி இவர் அந்த இஷ்யூ, ஆமால இது ஒரு சீரியஸான இஷ்யூ, இந்த இஷ்யூ விஜய் அட்ரஸ் பண்ணிருக்காரு, இது ஏன் இங்க நம்ம பேசவே இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ டிஸ்கஷனுக்குள்ளா இருக்கா? அப்ப அதை பேசுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அது போய் சென்று சேரலன்னு தானே அர்த்தம். இல்ல மீடியாக்களே அதை டிஸ்கஷன் எடுத்துக்கலையாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா மீடியாக்கள் அதை எடுத்துக்கும் இவர் இன்னும் சீரியஸா அட்ரஸ் பண்ணும்போது. இது இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஷ்யூ எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது, இது வரைக்கும் பேசோட பெட்டரா இருந்தது, இன்னும் பெட்டர் ஆகணுங்கிறது தான். ஸோ இதான் இஷ்யூ. முதல் பிரச்சனை இந்த மாவட்டத்தில் சொல்லிட்டு அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஒவ்வொரு ஆட்சியிலும் என்னென்ன நடந்தது, அது ஏன் சரி பண்ணாம இருக்கிறாங்க, அதோட மூல காரணம் என்ன பண்ணணுங்கிற மாதிரி பேசினா ஒவ்வொரு இஷ்யூக்கும் 10 நிமிஷம் பேச முடியும். அப்போ அந்த இஷ்யூ ஒரு டிஸ்கஷனா மாறும். அங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களுக்கும் சரி, வெளியேந்து பார்க்கக்கூடிய நமக்கும் சரி, ஆமால ரொம்ப சீரியஸான இஷ்யூ தான் நமக்கு புரியும். இந்த மாவட்டத்துல இதை பண்ணாம இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு மக்கள் இந்த ஏரியால இது நடந்திருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி அதை லைம்லைட் கொண்டு வரலாம் அவர் நினைச்சாருன்னா. இப்ப என்ன பண்றாரு, இவ்வளவு இந்த பிரச்சனை இருக்கு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்றாரு, முடிச்சிடுறாரு. அது தீவிரம் பத்தலைங்கிறதா என்னுடைய விஷயம். ஸோ அதை பேசலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் தாண்டி ஆப்வியஸ்லி ஸ்பீச் பெட்டரா இருக்குங்கிறதையும் மறக்க முடியாது. இன்னொன்று திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்திங்கிற சம்திங் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி திமுக விசஸ் தாவேகா விசஸ் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தது. இனிமே என்ன பேசுவார்னா திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்திங்கிற விஷயத்த எலெக்ஷன் வருது இல்ல, அதை முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபைன், எலெக்ஷன் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான், ஃபைன். இப்போ இது பிரச்சார கூட்டம் அப்படிங்கும்போது பேச்சாளர்களை நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். விஜய் அவர்கள் பேசுவாருன்னு தெரியும், அதை தாண்டி நாஞ்சில் சம்பத் ஏதாவது பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா பல மேடைகள் அவரோட பேச்சு அவ்வளவு விமர்சனமா இருக்கும், ரொம்ப கவரும் வகையில இருக்கும். ஆனா அவர் பேசவே இல்லை, அந்த மேடையில் அவர் ஏறவே இல்லைங்கிறது ஏதோ ஒரு ஏமாற்றம், இல்லை என்ன காரணம்? எனக்கு பெரிய ஏமாற்றம். நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சியில சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ அந்த மேடையில் அவர் பேசணும் தானே. அவர் பேசல அப்படின்னா அவரோட சிறப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேச்சாளர்கள் வச்சுருக்கீங்க, பேச்சாளரோட பேச்சாளர் அவரையும் சேர்த்துருக்கீங்க, அதனால் அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவரோட பெட்டராக யார் பேசுவா உங்கள் மேடையில்? செங்கோட்டையன் ரொம்ப குறைவான நேரம் தான் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே ஸ்டார்டிங்கில் பேசினார், கடைசியாக செங்கோலை கொடுத்தாரு. அப்போது
இவரை எந்த இடத்தில் இவங்க வச்சிருக்காங்கங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுது, நாஞ்சில் சம்பத் பேசின அந்த அந்த ஒட்டுமொத்த இந்த விழாவே இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசின விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் எதிர்பார்த்ததும் இல்ல. அவர் என்னதான் இருந்தாலும் அவரோட ஏன்னா பேச்சாளர் ஒருத்தர் இணையும் போதே நினைச்சது என்னன்னா ஆமா. தாவேக்காக்குன்னு ஒரு பேச்சாளர் இல்ல, அதை போய் இவர் சரி பண்ணிடுவாரு, இல்ல இன்னும் இளம் பட்டாளங்களை கூட்டிட்டு போய் ஒரு நிறைய பேச்சாளர்களை உருவாக்குவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவரே அங்க பேசப்படல, அவருக்கே ஒரு வார்த்தை கூட பேச விடல அப்படிங்கும்போது இல்ல அவ டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தான். என்னை பொறுத்தவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் தனிப்பட்ட அவர் இப்போ அங்க இங்க பேசிட்டு இருக்கிறார், சமீபத்தோட பேசினார். சோ அந்த மாதிரி அவரை தனிப்பட்ட முறையில விழாக்களுக்கு சென்று அவர் பேசுறட்டும், தனி மேடைகள்ல தனி நிகழ்ச்சிகள்ல தனி மேடைகள்ல அவர் பேசிட்டுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியல, நான் இங்க அவர் பேசுவார்னு நினைச்சேன். சோ இப்போ நான் புரிஞ்சுக்கிறது அவர் பேச வேண்டிய இடம் விஜய் வரக்கூடிய மேடையில அவர் பேச வேண்டியது இல்ல. அவர் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் அவர் தொடர்ந்து பேசட்டும், தமிழ்நாடு முழுக்க நம்மளோட கொள்கைகளையும் நம்ம விஜய் தலைவரையும் கொண்டு போய் சேர்க்கட்டுங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்கா இருக்கும், ஒர்க்கா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அது அவங்களுடைய உரிமை, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் இங்க எல்லாருமே நாஞ்சில் சம்பத் ஃபேன் தான் அவரோட ஸ்பீச்சுக்கு, இல்லையா? அவரோட ஸ்பீச் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஸோ அஸ் அ ஃபேனா நமக்கு வந்து என்ன அவரை பேச விடல. அது இப்போதான் கட்சியில சேர்ந்தாரு. நீங்க என்ன வேணா ஒர்க் கொடுத்துக்கோங்க, டாஸ்க் கொடுத்துக்கோங்க. இந்த மேடையில் அவர் பேசியிருக்கணும் தான். ஏன்னா முதல் மேடை இன்ட்ரோ மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ ஆதவர்ஜுனா பேசினாரு, அருண் பேசினாரு, வழக்கம் போல இப்போ ஒரு ராஜ்மோகனுமே இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 நிமிடங்கள் பேசினாங்க. அந்த மாதிரி கூட ஒரு 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இல்ல அவருக்கு 2 நிமிஷம் பத்தாது. இங்க பேசின மொத்த நேரத்தையும் சேர்த்து அவர் பேசுவாரு. ஒண்ணு, ஓகேவா? இன்னொன்னு நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசியிருந்தா இந்த மேடையில நம்ம இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல விஜய் பேசுனதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். இவ்வளவு நேரம் நாஞ்சில் சம்பத் பேசுனதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயமும் தோணலாம். உண்மையாவே விஜயை மீறி அவர் பேச்சு நிற்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப டிஸ்கஷனா தலைவரை மீறி இன்னொருத்தரோட பேச்சு இங்க ஒரு டிஸ்கஷனா மாறுங்கிறதையும் நம்ம ஊர்ல சில தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு தலைவரா கூட இருக்கலாம், தெரியல. போக போக அடுத்தடுத்த மேடைகள்ல அடுத்து இவர் போகக்கூடிய கூட்டங்கள் நாஞ்சில் சம்பத் பேசிட்டாருன்னா ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது இப்போதைக்கு கணிப்பு தானே. பட் எனிவே டிசிஷன் அவங்களோடது. நாஞ்சில் சம்பத்துக்கால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்க வந்து நாஞ்சில் சம்பத் என்னதான் தனி நிகழ்ச்சிகளில் பேசினாலும் இந்த நிகழ்ச்சியில வந்து பேசும்பொழுது அவருடைய பேச்சு எல்லாரும் கவனிப்பாங்க. ஏன்னா இது விஜய் வரக்கூடிய மேடை, இல்லையா? சோ அப்ப இந்த நிகழ்ச்சிகள் அவர் பேசுறது தான் தாவேக்காவுக்கே பலம்னு நினைக்கிறேன். அவர் பேச வேண்டிய பாயிண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சில விஷயங்களா கூட இருக்கலாம். நீங்க எப்படியுமே திமுகவை விமர்சிக்கிறதும் பத்தாது, இல்லையா? அதிமுக விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அது வரை கேட்டாரு, களத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி இவங்க தான், நான் இவங்களை விமர்சிச்சா போதும், எதுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணுங்கிறது ஒண்ணு அர்த்தம். இன்னொன்னு களத்துல இல்லாதவங்களை எல்லாம் நான் எதுக்கு விமர்சிக்கணுங்கிறது அவரை வெளியே இருந்துலாம் வேற கட்சிகள் விமர்சிக்கலாம், அவங்களையும் சொல்லிட்டாரு. சிறு கட்சிகள். ஆமா, ஓகே. அப்போ இந்த இடத்துல நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்தாருன்னா இவர் விடக்கூடிய ஏரியால அவர் ஃபில் பண்ணுவார். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுக்குற வேலையை அவர் செஞ்சிருவார். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு மெயினா அவர்கிட்ட அந்த டாஸ்க் தான் இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்தடுத்த மேடைகள் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அரசியல் களத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நிறைய கலந்துரையாடலாம். உங்கள் நேரத்துக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.